ஒரு ஐஎம்இஐ ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு சைட் பாரில் இருக்கிற ப்ராடக்ட் ஸ்டெப்புக்குள்ளே இருக்கிற ஆட் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ண தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணணும். ப்ராடக்டோட நேம், ப்ராடக்ட் யூனிட், பிராண்ட், மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி, எந்தெந்த லொக்கேஷனுக்கு ப்ராடக்டை ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஸ்டாக் மேனேஜ் பண்ணணும்டா அதை டிக் பண்ணிவிட்டு எந்த அலர்ட் குவான்டிட்டி, எந்த குவான்டிட்டி வந்து வார டைமில் சிஸ்டம் அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு, ப்ராடக்ட்டுக்கு இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல எனேபிள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஐஎம்இஐ ஓ சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கிற அந்த செக் பாக்ஸை செக் பண்ணினா இந்த ப்ராடக்ட் வந்து ஐஎம்இஐ ப்ராடக்டாக ஆட் ஆகும். இதை செக் பண்ணதுக்கு பிறகு அதுக்குரிய காஸ்ட் ப்ரைஸ், ஸ்பெஷல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ், ரிட்டெயில் ப்ரைஸ், மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணினா இது ஓப்பனிங் ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறதுக்குரிய பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகும். இதில் ஓப்பனிங் ஸ்டாக் இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த லொக்கேஷனில் எத்தனை ஆட் பண்ண போகிறோமோ அதை ஆட் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணினா ஐஎம்இஐ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்குரிய மொடால் வந்துக்கிட்டு ஓப்பன் ஆகும். மொடாலில் ஐஎம்இஐ நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் நியூ ரோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணினா ஒரு புது ரோ வந்துக்கிட்டு கிரியேட் ஆகும். அதில் ஐஎம்இஐ நம்பரை வந்துக்கிட்டு ஆட் பண்ணும். அடுத்த ரோவில் அடுத்த ஐஎம்இஐ நம்பரை ஆட் பண்ணும். இப்படி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஐஎம்இஐ நம்பர்ஸ் வந்துக்கிட்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம்னாலும் அதையும் என்ன செய்யலாம்டா கொடுத்துட்டு சேவ் ஐஎம்இஐஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருந்தா ஐஎம்இஐ ப்ராடக்ட் வந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகும். ப்ராடக்ட் ஒன்றை செல் பண்ணுற டைமில் முதல் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போய் அந்த ஐஎம்இஐ நம்பருக்குரிய ப்ராடக்டை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணணும். பண்ணினா ஐஎம்இஐ நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்குரிய மொடால் வந்துக்கிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற அந்த மொடாலில் ஐஎம்இஐ நம்பர் க்ரியேட் பண்ணுற டைமில் கொடுத்துருந்த ஐஎம்இஐ நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இந்த மொடாலில் விசிபிள் ஆகும். இப்போ இந்த ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுற டைமில் 2 ஐட்டம்ஸுக்கு தான் ஐஎம்இஐ நம்பர் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ஐஎம்இஐ நம்பர்ஸை இந்த செக் பாக்ஸை செக் பண்ணுறது மூலமாக செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்டில் 3 ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டு விற்கப்படுறோம்னு சொன்னால் 3வது ப்ராடக்ட்டுக்கு ஐஎம்இஐ நம்பரை இந்த இடத்துல வச்சு ஆட் பண்ண வேண்டி வரும். இப்படி ஆட் நியூ ஐஎம்இஐ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நியூ ப்ராடக்ட்டுக்குரிய ஐஎம்இஐ நம்பர்ஸை வந்துக்கிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை கிளிக் பண்ணினா ஐஎம்இஐ ப்ராடக்ட் வந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகும். இதுக்கு பிறகு பேமெண்ட்டை மேனேஜ் பண்ணி சேலை வந்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்.